வணக்கம் தம்பி, உங்கள் பேர்? ஹரிகிருஷ்ணன். ஹரிகிருஷ்ணன். அதாவது நான் எதுக்கு இன்றைக்கி வந்திருக்கேன்னு தெரியுமா? நீங்கள் வச்ச லிங்க்கை நான் 10 பேருக்கு ஷேர் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சி விட்டேன். அதனால் நீங்கள் கிஃப்ட் கொடுக்க வந்திருக்கீங்க எனக்கு. அதாவது என்னென்னா, தம்பி வேறு யாரும் இல்லை, என்னோடய மாப்பிள்ளை தான். இவனா மாப்பிள்ளை? இவனை பற்றி தெரிஞ்சுதான் நீங்கள் பொண்ணை கொடுக்குறீங்களா? என்ன சொல்கிற நீ? என்னோட வீடியோ லிங்க்கை வந்து இவங்க அக்கா பெங்களூரில் இருக்காங்க, அவங்க ஒரு 15 பேர்த்துக்கு மேலே ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னால் பெங்களூருக்கு போய் கொடுக்குற அளவுக்கு பட்ஜெட் இல்லை. அதனால் அவங்க தம்பி மாப்பிள்ளைக்கு வந்து இங்கே பார்த்து கொடுக்குறேன். கொடுக்கணும்னு மனசு இருக்குல்ல, அது போதும் நம்மளுக்கு. எங்கே இருந்தாலும் சந்தோஷமா இருந்து இல்லாதவங்களுக்கு இருக்கிறத கொடுக்கறவங்க எல்லாருமே ராஜா தான். அதனால் மாப்பிள்ளைக்கு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். அது என்ன கிஃப்ட்னு பார்த்துருவோம். அதாவது இந்த லைஃப்பில் உங்களுக்கு கிடைச்ச இந்த லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு ஆம்பிஷன் வச்சுருப்பீங்களா? லேபு சொந்தமாக வைக்கணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும். லேபு, அதாவது லேப் டெக்னீஷியனாக இருக்கீங்களா? டெக்னீஷியனாக இருக்கேன், லேபு சொந்தமாக வைக்கணும். ஓகே ஓகே, கண்டிப்பாக லேப் டெக்னீஷியன் வைப்பீங்க. அந்த மாதிரி கிஃப்ட்டு தான் உங்களுக்கு தரப்போகிறேன். நம்மளுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம்னு எதுவுமே கிடையாது, ஒரே நேரம் தான். நம்மளுக்கு நல்லது நடந்தால் அது நல்ல நேரம், கெட்டது நடந்தால் கெட்ட நேரம். இனிமேல் உங்களுக்கு நல்ல நேரமாக நடக்கிறதுக்காண்டி இந்த கடிகாரத்தை நான் கொடுக்குறேன். எப்பயுமே நம்ம வாழ்க்கை வந்து கடிகாரம் மாதிரி தான் இருக்கணும். ஒரு நிமிஷம் நின்றா கூட நம்ம வாழ்க்கை வேஸ்ட்டாக போயிடும், ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். இதில் பேட்ரி கல்யாணாலும் உங்களோட பேட்ரி எனி டைம் சார்ஜோடு இருக்கட்டும். அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறத ஷேர் பண்ணி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சி விடுங்க. உங்களை தேடியும் ஒரு அழகான பரிசு பொருள் வரும். சின்னதாக இருந்தாலும் என் மனசார நான் கொடுக்குறேன். நிஜமாலே அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதை பயன்படுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அமுக்குங்க.